بسم الله الرحمن الرحيم. ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரிய கிருபையினால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு நோற்று இரவு நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி செயல்படுத்தி காட்டிய ஒரு தொழுகை நிறைவேற்றிவிட்டு மனித சமுதாயம் நேர்வு பெறுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த திருமறை குர்ஆனை இறக்கினாரோ அந்த குர்ஆன் சொல்லப்பட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கு உரையிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை உடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உரையில் சில சட்டங்களும் சொல்லப்படும். திருமணம் சார்ந்த பல சட்டங்களும் இதில் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அதற்கான ஆதாரங்களை திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் தருவோம். ஏன் எந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த வேதத்தோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். வெறுமனே நன்மைகள் பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கல, அதை சிந்திக்கணும், செயல்படுத்தணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை இருக்கிறது. அந்த அடிப்படையில் திருமணத்தை பற்றி சொல்லும் போது இஸ்லாமிய குடும்பம் அமைவதற்கு திருமணம் மிக முக்கியம். அந்த திருமணம் எப்படி நடைபெற வேண்டும், நம்முடைய நடைமுறை என்ன, இதுதான் நம்ம பார்க்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண முறைனாக்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏழைகள் பணக்காரர்கள் என்று எல்லா தரப்பு மக்களும் திருமண வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சட்டங்கள் அவ்வளவு எளிமையாக இலகுவாக ஆக்கப்பட்டது. சிரமங்களை நாம தான் ஏற்படுத்திக்கிட்டோமே தவிர மார்க்கம் நமக்கு சிரமத்தை தரல. யுரீதுல்லாஹு பிக்கும் யுஸ்ர வலா யுரீது பிக்கும் உஸ்ர. அல்லாஹ் உங்களிடமிருந்து இலகுவை தான் நாடுகிறான், கடினத்தை ஒருபோதும் நாடவில்லை. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் இந்த மனித சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட சட்டங்களை வழங்க வேண்டும் என்று. நம்மை படைத்தது யார்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட சட்டங்களை வழங்க வேண்டும் என்று. அல்லாஹ் யார் தெரியுமா? நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட தாயை விட அதிகமாக பாசம் உள்ளவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அர்ஹமுர் ராஹிமீன். ஒரு பிள்ளைக்கு தாய் என்ன தேவை என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார். அப்படிதானே? குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, கொடுத்தா இது சரியா இருக்கும், இது சரியா இருக்காது என்பதை எப்படி ஒரு தாய் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தருகிறாளோ அதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தன்னால் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்திற்கு எது தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்கிறார், சிரமப்படாத வகையில். அந்த அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறையாக அமைவது திருமணம். இந்த திருமணம் என்பது ஏழை பணக்காரர் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ஒன்று. எனவே அதை ரொம்ப இலகுவாக்கி இருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏற்கனவே சொன்ன இப்படி தெளிவா சொன்ன, وَأَنكِحُوا الْأَيَامَ مِنكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. திருமணம் ஆகாத ஆண் பெண் இந்த சமுதாயத்தில் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் நல்லா சொல்றான். இந்த கட்டளை யாரை நோக்கி இருக்கு? யார் திருமணம் நடத்தி வைக்கிறது? ஜமாத்தா, குடும்ப தலைவரா, யார் நடத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வலின்னு சொல்லப்படக்கூடிய குடும்ப தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதுல செய்யணும், திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யணும். ஜமாத்திற்கும் இதுல என்ன இருக்கு? ஒரு பங்கு இருக்கு. அப்படின்னா என்ன? ஜமாத் நினைச்சு யாருக்கும் திருமணம் அப்படி இல்லை,
திருமணம் நடைபெறுவதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளை நீக்குவது ஜமாத்துடைய பொறுப்பு. நல்லா புரிஞ்சுக்கிறது. வரதட்சணை இருக்கு, வரதட்சணை வாங்கக்கூடாது சட்டம் போடணும். தனிமணம் போட முடியுமா? போட முடியாது இல்ல, ஜமாத்தா போட முடியும். இப்படி திருமணங்களை இலகுவாக்குவதற்காக என்னென்ன விதிமுறைகள் சட்டங்களை இயற்ற வேண்டுமோ, திருமணங்கள் நடைபெறுவதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் அவர்களால் செய்து தர முடியுமோ அந்த பணியில் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும். எதற்காக? திருமணங்கள் இலகுவாக நடைபெறும். திருமண வயதை அடைந்தும் அந்த மக்களுக்கு திருமண வாழ்க்கை கிடைக்காத போது ஒன்று மன அழுத்தத்திற்கு ஆளாகும், அல்லது ஒழுக்கக்கேடான நிலைகள் நோக்கி அவர்கள் நகரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞரை பார்த்து யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், வாலிப சமுதாயமே, இளைஞர் சமுதாயமே, திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி ஆற்றல் யாருக்கு இருக்கின்ற திருமணம் செய்து கொள்வது சொல்லிட்டார். அப்போ திருமணத்துக்கு தேவை நம்ம என்ன சொன்னோம்? ஆண் பெண் 2 பேர் வேணும், கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த இருவருடைய பொருத்தம் வேணும்னு சொன்னோம். இருவருடைய பொருத்தம் இல்லாமல் திருமணத்தை நாம் நடத்தி வைக்க கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் விக்ரு துஸ்தஅதன் லா துன்கஹு ஹத்தா துஸ்தஅதன். கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரிதான், விதைவாக சரிதான், அவரிடம் ஆலோசனை பெற்று அனுமதி பெற்ற பிறகுதான் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இந்த திருமணத்தை நடத்துவதற்கு 2 பேருடைய பொருத்தம் வேணும். இரண்டாவதாக மணமகனாக இருக்கக்கூடியவன் மகர கொடுத்தாகணும், ஒப்பந்தம் செய்யணும், சாட்சிகள் வேணும், வலி வேணும். இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஈஜாப் கபூல் இவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடலாம். அப்போ பெண்ணுக்கு வலி கண்டிப்பாக தேவை. ஒரு திருமணம் சொன்னா ஆணுக்கு வலி தேவையில்லை, வலி யாருக்கு? பெண்ணுக்கு தேவை. வலி என்ன? யாரு? நெருங்கிய உறவு, பொறுப்பாளர். வலிங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல தன்னையே வலிங்கிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் தான் வலியாக இருக்கிறான், தான் பொறுப்பாளராக இருக்கிறார். எனவே பெண்ணுடைய பொறுப்பாளர் யாரோ அவர் பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்கான அனுமதி வழங்குவதோடு அதனுடைய திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றாக வேண்டும். வலி வலி இல்லாமல் திருமணம் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய சட்டம் எப்படி இருக்கு? 18 வயசு எனக்கு ஆயிடுச்சு, நான் மேஜர் ஆயிட்டேன், நானும் என்ன செய்வேன்? காவல்துறையிலேயே அங்கே இங்கே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் திருமணம் முடிச்சுக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது இஸ்லாமிய சட்டப்படி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக வலி வேணும். வலி இல்லாமல் லா நிக்காஹ இல்லா பி வலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றார்கள், வலி இல்லாமல் நிக்காஹ் இல்லை. ஐயுமா இம்ராத்தின் நகஹத் பிகைரி இத்னி வலிஹா ஃபனிகாஹுஹா பாத்திலுன் பாத்திலுன் பாத்திலுன். எந்த பெண் வலியுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவருடைய நிக்காஹ் செல்லுபடியாகாது, செல்லுபடியாகாது, செல்லுபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அழுத்தி திருத்தமா சொல்லுகிறார்கள். எனவே பெண்ணை பொறுத்தவரை கண்டிப்பா வலி வேணும். இந்த வலி எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஆண்மகனை இந்த பெண்ணுக்கு கணவனாக தேர்வு செய்கிறாரோ அவனுடைய நிலைமைகள் என்ன என்பது என்ன செய்யணும்? ஆராயணும். பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் தான் வலி என்பது. பெண்ணை பாதுகாப்பதற்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தும் விதமாக வலி என்கிற விஷயத்தை கொண்டு வரும். அப்ப பெண்ணுக்கு கண்டிப்பா வலி வேணும். வலி இல்லாமல் என்ன செய்ய முடியாது? திருமணம் நடத்தி வைக்க முடியாது, திருமணம் செல்லுபடியாகாது. அப்ப வலி என்ன செய்வாரு? எந்த ஆண்மகன் தன்னுடைய வீட்டுக்கு வருகிறானோ கணவனாக அந்த பெண்ணுக்கு, அவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி, பழக்க வழக்கங்கள் எப்படி, அவனுடைய நட்பு எப்படி, எல்லாத்தையும் கிளீனா ஆராய்ச்சி. ஏன்னா நிக்காஹ் என்பது சாதாரண விஷயம் இல்லையா, நீண்ட நெடுநாள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. எனவே தெளிவா அவர் பற்றி விசாரிச்சு என்ன செய்வாரு? இந்த பெண்ணுக்கான திருமணத்திற்கான ஏற்பாடு அவர் செய்வார். வலி இல்லாமல் திருமணம் ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த வலி சில விஷயங்கள் என்ன செய்வாரு? விசாரணை செய்வார். ஒரு ஆண்மகனை பத்தியோ அல்லது பெண்களை பற்றி, பெண்ணு வீட்டுக்காரங்க வலி இருப்பாங்க, அவங்க விசாரிப்பாங்க, பக்கத்துல யாரும் விசாரிப்பாங்க, மாப்பிள்ளை இப்படிப்பட்டவரு இங்க போது விசாரிக்கும் போது ஆண் தரப்புல விசாரணை செய்தாலும் பெண் தரப்புல விசாரணை செய்தாலும் ஏதாவது உண்மை இருக்குமையானால்
மொழிய முறை இருக்கக்கூடாது. தெளிவா சொல்றீங்க. மொழிய முறை ஒருபோதும் இருக்கக்கூடாது. திருமணம் முடிச்ச பிறகு எனக்கு ஏற்கனவே தெரியும் சொன்ன அர்த்தம் இல்லை. திருமணம் முடிஞ்ச பிறகு இருக்கிற குறை சொன்ன அர்த்தம் இல்லைல்ல. இது என்ன? இது புறமாகுமான்னு பார்க்கணும். ஒரு மனிதனுடைய குறைகளை அவன் இல்லாத போது சொல்றது புறம் தானே. இஸ்லாம் புறம் பேசுவதை ஆதரிக்கிறதா? ஆதரிக்காது. ஹராம், கூடாது. ஒரு மனிதன் இல்லாத போது அவன் பற்றிய குறைகளை பேசுவது இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யல, அனுமதிக்கல. புறம் பேசுவது தன்னுடைய இறந்து விட்ட சகோதரனுடைய மாமிசத்தை புசிப்பதை போன்றாகும் அல்லாஹ் சொல்லி காட்டான். ஒரு அருவருக்கத்தக்க செய்தி சொல்லி காட்டான். அப்ப இது புறமாகுமானா ஒருபோதும் புறமாகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஃபாத்திமா பின்த் கைஸ் என்கிற ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இறை தூதர் அவர்களே, எனக்கு 2 நபர்கள் திருமணம் செய்து கொள்வதாக தூது விடுகிறார்கள். 2 பேர் தூது விடுறாங்க. இங்க போற எனக்கு லெட்டர்லாம் எழுதுறது கிடையாது. போடுறாங்க இல்லையா வாட்ஸ்அப்ல, அந்த லெட்டர்லாம் கிடையாது. நேரடியாக அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி நான் இந்த திருமணம் செய்து கொள்கிறேன் என்று இருவர் என்ன செய்யறாங்க, முன் வர்றாங்க. அதில் ஒருவர் பேர் அபூ ஜஹல், மற்றவருடைய பேரு முஆவியா. வந்து சொல்லுகிறார்கள், இறை தூதர் அவர்களே, அபூ ஜஹல் என்ற ஒரு நபரும் 2 பேரும் சஹாபி, அபூ ஜஹல் என்கிற ஒரு தோழரும் அதே போல முஆவியா என்கிற ஒருவரும் என்னை திருமணம் செய்து கொள்வதாக அவர் தூது விட்டிருக்காங்க. சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அம்மா முஆவியா ஃபஸஅலுக்கும் லா மால லதைஹி. முஆவியா பொறுத்த வரைக்கும் பாவம், அவர் ஏழை, வறுமையில உழந்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட எந்த விதமான பொருளாதாரம் இல்லை, அது செட் ஆகாதுங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், திருமணத்துக்குள்ள செலவு யார் செய்யணும்? ஆண்கள் செய்யணும். பொருளாதாரம் தானே செலவு செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஸஅலுக்கும் லா மால லஹு. அவர் ஏழை, அவரிடம் ஒண்ணுமே கிடையாது. அவர் வாழ்ந்ததே கஷ்டமா இருக்கு. உன்னை கல்யாணம் முடிச்சுட்டு உன்னை எப்படி கவனிப்பாரு? ஏன்னா திருமணம் செய்த பிறகு அந்த பெண்ணுக்கு தேவையான இருப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுத்து கணவருடைய கடமை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அஸ்கினுஹுன்ன மின் ஹைஸு சகன்தும் மின் ஊஜிதுக்கும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நீங்கள் எந்த இடத்தில் வசிக்கிறீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் அவர்களை வசிக்க வையுங்கள். நீங்க பங்களால வாழ்ந்தீங்கன்னா பங்களால வைங்க, குடிசையில வாழ்ந்தீங்கன்னா குடிசையில வைங்க. உங்களுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ, வசதி இருக்கோ, அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு மனைவியாக வரக்கூடியவர்கள் அங்கு தங்க வைங்க. அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் எடுக்கும் போது அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை தந்தாகணும். அது போக அவருக்கு இருப்பிடத்திற்கான வசதி தந்தாகணும். சொந்த வீடுல வச்சுங்களேன், வாடகை கொடுத்துட்டு காசு வேணுமா வேண்டாமா? வேணும் தானே. இன்னும் என்ன செய்வாங்க? பிளாட்ஃபார்ம்ல வாட முடியும்? வாட முடியாது இல்லையா? எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அம்மா முஆவியா ஃபஸஅலுக்கும் லா மால லதை. முஆவியா பாவம், அவர் ஒண்ணும் இல்லாதவர், அவருடைய பொருளாதாரமே இல்ல, வேண்டாம். அம்மா அபூ ஜஹல் லா யரவு அஸஅன் ஆதிகிஹி. கைத்தடி இருக்குல்ல, கைத்தடி, அதை தன்னுடைய தோளிலிருந்து இறக்கி வைக்க மாட்டார் சொல்றாங்க. கைத்தடிய தோல்ல இருந்து இறக்கி வைக்க மாட்டார், எப்போ அப்படியே போங்கிட்டே இருப்பார். அடி ஒரு கருத்து. அதுக்கு இன்னொரு கருத்து சொன்னாங்க, அதிகமா டிராவல் பண்ணுவார். அன்றைய காலத்தில் டிராவல் பண்ணும்போது என்ன செய்ய, கிராமத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு தடியை வச்சிருப்பாங்க, அதுல லக்கேஜ் தொங்க விட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. விளங்கிட்டீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அர்த்தங்களையும் உட்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அபூ ஜஹலை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய கைத்தடியை தோளிலிருந்து இறக்கி வைக்க மாட்டார். அப்படின்னா 2 அர்த்தம். ஒண்ணு, எப்பவும் ஓங்கின கையாவே இருப்பாரு, அடிப்பாரு, அல்லது அப்படியே வெளியே சுத்திட்டே இருப்பார், பிரயாணத்திலே இருப்பாரு. அது செட் ஆகாதுங்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபர்களுடைய குறையை சொன்னாங்க. அது புறம் நினைக்கிறீங்க? நல்ல விஷயமா சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் கஷ்டப்படுமா, கஷ்டப்படாதா? இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்யறாங்க, குறை இருந்தா பக்கத்து வீட்டை விசாரிக்கும் போது தவறு சொல்லினாங்க, மாப்பிள்ளை சரியில்லைங்க, நட்பு சரியில்லை, தெளிவா சொல்லிடணும், மறைக்க கூடாது. மறைத்தீர்களால் நீங்க ஒரு குற்றம் பண்ணுங்க, பெண்ணுடைய வாழ்க்கையோடு நீங்கள் விளையாடுறீங்க. எனவே தகவல்களை கேட்க ஆரம்பித்தால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி சில தகவல் கேட்டா நமக்கு என்னத்துக்கு வம்பு?
பேசாம வாய் கொத்தி பேசாம இருந்துருவோம். பிரச்சனை வந்து பாருங்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் இப்ப எது சொல்ற, வாய் திறக்கிற, இப்படி செய்யவே கூடாதுங்க. அப்போ வலி என்பது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு அரணை வளையத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் சொல்லுது. அந்த வலி யாரெல்லாம் வரலாம்? வலி விடுமா இல்லையா? வலி யாரெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் வழியா வரலாமா? வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஒருபோதும் வழியா வர முடியாது. ரொம்ப நெருங்கிய நண்பனா வழியேறும். வலிக்கு தானே இருக்கு. இஸ்லாம் சில வரையறைகள் சொல்லுது, இவர்கள் தான் வழியாக வர முடியும். யார் வர முடியும்? அந்த பெண்ணுடைய தந்தை வழியா வரலாம், அந்த தந்தையுடைய தந்தை பாட்டனார் வழியா வரலாம், அது வாப்பாவுடைய வாப்பா வரலாம், உம்மாவுடைய வாப்பா வழியா வர முடியாதுல்ல. புரிஞ்சுக்கிட்டு சட்டம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெண்ணுக்கு யார் வழியா வரலாம்? வாப்பா வரலாம், வாப்பாவுடைய வாப்பா வரலாம், உம்மாவுடைய பாப்பா வழியா வர முடியாது. இஸ்லாம் முடியும். அந்த பெண் திருமணம் முடித்தவளாக இருந்தா, இரண்டாவது மேரேஜ் இருக்குன்னாக்கா, அந்த பெண்ணுக்கு மகன் இருந்தால் மகன் தாய்க்கு வழியா வரலாம், மகன தாய்க்கு வழியா வரலாம். வலிக்கு என்ன ஷர்த்து கண்டிஷன் கேட்டீங்கன்னா, ஆணா இருக்கணும், பெண்கள் வழியா வர முடியாது, முஸ்லிமா இருக்கணும், பருவ வயதை அடைந்து இருக்கணும். இந்த 3 கண்டிஷன். நான்காவதாக புத்தி சுவாதீனம், மென்டலா இருக்கக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? இந்த 4 கண்டிஷன் வெளியிட்ட இருக்கிறாங்க. முஸ்லிமா இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும்? என்ன சொன்ன? முஸ்லிமா இருக்கணும், ஆணா இருக்கணும், புத்தி சுவாதீனம் உள்ள இருக்கணும், பருவ வயதை அடைந்தவனா இருக்கணும். சின்ன பிள்ளைய வச்சுட்டு என் பவன் தான் இவன் தான் அவன் வலின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் திருமணம் பத்தி ஒண்ணும் தெரியாது இல்ல. அதனால வலிகளுக்கு இந்த ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்ப இந்த வலி யாரெல்லாம் வரலாம் சொன்னாக்கா, வாப்பா வரலாம், வாப்பாவுடைய வாப்பா வரலாம், உம்மாவுடைய வாப்பா வர முடியாது, மகன் வரலாம், மகனுடைய மகன் கூட வரலாம், பேரன் கூட வரலாம், பெரியவனா இருக்கு பேரன் கூட வரலாம், தப்பே கிடையாது. அதற்கு பிறகு இந்த பெண்ணுடைய சகோதரர்கள் வரலாம், சகோதரர்கள் வரலாம், அல்லது வாப்பாவுடைய சகோதரர்கள், வாப்பாவுடைய சகோதரர்கள். ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. வாப்பாவுடைய சகோதரர்கள் கேட்டீங்கன்னா, வாப்பாவுக்கு 2ஆம் தடவை கல்யாணம் முடிஞ்சிருக்கும், முதல் தரத்துல பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளும் இப்ப 2ஆம் தரத்து பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாரு? அண்ணன் தம்பி தானே. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் என்ன செய்யலாம்? வழியா வரலாம். அதனை எடுத்து தாய் மாமன் வரலாம், தாய் மாமன் வரலாம், அம்மன் சொல்லுவாங்க, தாய் மாமன் வரலாம். ஆனா உம்மாவோட பிறந்த சகோதரர் இருக்கா இல்லையா, அவர் யாரு? அவர் தான் தாய் மாமன், அவர் வர முடியாது, அவர் வர முடியாது. அம்முன்னு சொன்னா வாப்பாவோட பிறந்தவர் தான் அம்மு, வாப்பாவோட பிறந்தவர் தான் அம்மு, அம்மு வரலாம், ஹான் வர முடியாது. அந்த வலிகளுடைய லிஸ்ட் பெரிய இருக்கு. சுருக்கமாக சொன்னால், வாரிசுரிமை சட்டத்தில் யாரெல்லாம் அசபாவாக வருவார்களோ, அசபா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வாரிசுரிமை சட்டம் தெரியாதாலே தெரியும் அசபா என்ன. அசபா என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்றானே, அசபான்னு சொன்னா யார் யாருக்கு எவ்வளவு பங்கு இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானோ. கணவனுக்கு பங்கு இருக்கு. இப்போ மனைவி இறந்தா, மனைவி இறந்தா கணவனுக்கு பங்கு, கணவன் இறந்தா மனைவிக்கு பங்கு இருக்கா இல்லையா? பிள்ளைகளுடைய பங்கு சொல்லப்பட்டிருக்கும், பெற்றோருடைய பங்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு இறந்தவனுடைய சொத்துல யாருடைய பங்குல சொல்லப்பட்டிருக்கோம்? பெற்றோருடைய பங்கு சொல்லப்பட்டிருக்கும், கணவனுடைய பங்கு சொல்லப்பட்டிருக்கும், மனைவியுடைய பங்கு சொல்லப்பட்டிருக்கும், பிள்ளைகளுடைய பங்கு சொல்லப்பட்டிருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். சகோதர பங்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு கடத்துல இறந்துட்டார் இல்லையா, அவங்க சகோதரர்கள் வாரிசு வருவாங்க. எப்ப வாரிசு வருவாங்க, எப்ப வாரிசு வருவாங்க, தனி சட்டம். ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க, தகப்ப இறந்துட்டா, தாய் இறந்துட்டா, அந்த சொத்து வெளியே போகாது. ஆனா எல்லாமே பொம்பளை பிள்ளையா இருந்து வச்சுங்களேன், அது குடும்பத்தை தாண்டி வெளியே போவோம். யாரு போவோம்? இறந்தவருடைய இருக்கா இல்லையா, இறந்தவருடைய சகோதரர்கள் யாரு, சின்னப்பாமார் பெரியப்பாமார், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வாரிசா வருவாங்க. அந்த வாரிசு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாவிட்டு எக்கச்சக்கமான குழப்பங்களாம் பாருங்க. இப்ப வாங்க, ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, உம்மா வாப்பா இருக்காங்க வச்சுங்களேன். இறந்தவருக்கு உம்மா வாப்பா இருக்கிறாங்க,
என்ன இருக்கு? மனைவி இருக்கிறா, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. சொத்தை எப்படி பிரிப்போம் நாம? நம்ம பிரிச்சு கூட தான் நமக்கு தெரியும். அது பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுறான். யார் யாருக்கு எவ்வளவு தெளிவா சொல்லி காட்டுறான். இறந்தவருக்கு குழந்தைகள் இருப்பார்களே ஆனால், ஆம்பளை புள்ளை பொம்பளை யாரா இருந்தாலும் சரிதான், பெற்றோர்களுக்கு லிக்குல்லி வாஹிதின் மின்ஹும சுதுஸ் வலியபவை லிக்குல்லி வாஹிதின் மின்ஹும சுதுஸ் இன் கான லஹு வலத். சரிதானே அபிசா? சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? பெற்றோர்கள் அந்த இறந்தவருக்கு பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் பெற்றோர்கள் எவ்வளவு போனோம்? 6ல் ஒரு பங்கு, 1/6 இருக்கு இல்லையா, 6ல ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுக்கணும். உமாவுக்கு 6ல ஒரு பங்கு, பாப்பாவுக்கு 6ல ஒரு பங்கு. புரிஞ்சுட்டீங்களா? பிள்ளைக்கு எவ்வளவு போவோம், மகளுக்கு எவ்வளவு போவோம் அப்படி கேட்டீங்கன்னா சொத்துல பாதி போவோம். சொத்துல பாதி போயிடும். ஒரு பொம்பளை பிள்ளை சொத்துல பாதி, ஒண்ணுக்கு மேல 2, 3, 4, 5 எவ்வளவு இருந்தாலும், ஏன்னா பொம்பளை பிள்ளைகளா இருந்தாங்கன்னாக்கா 2/3 புரியுதா உங்களுக்கு? 2/3 உங்களுக்கு போகும். அதாவது வாரிசுரிமை சட்டத்தை வந்து தெளிவா உங்களுக்கு போர்டு வச்சு விளக்குனா தான் நடந்தாது. சரிதா? நான் அதுல டீப்பா போல. அப்போ குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த பங்குகள் கொடுத்த பிறகு சொத்து மிஞ்சி இருக்குன்னு வச்சுங்களேன், கொடுத்துட்டு எல்லாரும் பங்கு கொடுத்தாச்சு, மீதம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த மீத பங்கை யார் எடுப்பாரோ அவர் தான் அசபா. அசபா வரக்கூடியவருக்கு ஆல்ரெடி பங்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மகன் இறந்துட்டான், வச்சுங்க, பாப்பா இருக்காரு இல்லையா, அந்த மகனுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. பொம்பளை பிள்ளைக்கு பாதி போயிடும். பாப்பாக்கு எவ்வளவு வரணும்? 1/6 வரணும். மிச்சம் இருக்கு இல்லையா, இவர் 1/6 எடுத்து போக மிச்சம் உள்ளதை இவர் எடுத்துப்பாரு. அந்த பையனுக்கு யாருமே இல்லைன்னு வச்சு, பாப்பா மட்டும் இருக்கான்னு வச்சுங்களேன், முழு சொத்தை அவர் எடுத்துப்பாரு, வேற எங்கேயும் போவாது. இந்த வாரிசு சட்டம் ரொம்ப தெளிவா நம்ம தெரியாத பட்சத்துல ரொம்ப குழப்பமாயிடும். அது வந்து அல்லாஹ் பங்கிட்டு கூடிய பங்கு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு அல்ல, ஃபரீதத்தன் மினல்லாஹ் காசுனா, இது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட ஒரு கணக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். எனவே யார் அசபாக வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் வலியாக வருவார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப யாரு? வாப்பா, வாப்பாடைய வாப்பா, மற்றபடி பிள்ளைகள், மற்றபடி சகோதரர்கள், சிறிய தந்தை, பெரிய தந்தை, இவங்க எல்லாம் செய்வாங்க, வரலாம், வலியா வரலாம். ஆனா இந்த வலி இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு பெண்ணையும் நிர்பந்திக்க முடியாது, அனுமதித்தான் கேட்கணுமே தவிர நிர்பந்தம் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிர்பந்தங்கள் ஒருபோதும் கூடாது. ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, ஒரு பெண்மணி அவருடைய தந்தை நிர்பந்தித்து திருமணம் முடித்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, முறையிடுறாங்க, இறைத்தூதர் அவர்களே, எனக்கு விருப்பம் இல்லாம என்னுடைய தந்தை இன்னாரோடு திருமணம் முடித்து வைத்து விட்டார் சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, விரும்புனா இந்த திருமணத்தை செல்லுபடியாக்கு, இல்லாட்டா தள்ளுபடி செஞ்சு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இறைத்தூதர் அவர்களே, நான் என்னுடைய வாப்பா செஞ்சு வச்ச திருமணத்தை நான் ஏத்துக்கிறேன், இருந்தாலும் எந்த தந்தைக்கும் தன்னுடைய மகள் மீது அதிகாரம் இல்லை என்பதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் உங்களுக்கு வந்திருக்கேங்கிறாங்க. ரொம்ப தெளிவான மக்களா இருந்திருக்காங்க. எனவே பெண்ணுக்கு வலி கண்டிப்பாக தேவை. நான் மேஜர் அடிப்படையில என் இஷ்டத்துக்கு நான் திருமணம் முடிச்சு கொள்ளலாம். லா துன்கிஹுல் மர்ரத்துல் மர்ரத வலா துன்கிஹு நஃப்ஸஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்க மாட்டாள், ஒரு பெண் தன்னுடைய திருமணத்தை தானே செய்து கொள்ள மாட்டாள். ஆணை பொறுத்த வரைக்கும் வலியே தேவையில்லை. ஒரு பெண்ணு கேட்டா வலி இந்த ஓகேனாக்க திருமணம் முடிச்சுட்டு வந்துடலாம், உமா அப்பாவுடைய அட்மிஷன் பொறுப்பு தேவையில்லை. ஆனா ஒரு சில புரிஞ்சுக்கிடுங்க, அப்ப உமா அப்பாவுடைய பொருத்தம் இல்லாமலேயே ஒரு பையன் திருமணம் முடிச்சுட்டு வந்துடலாமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனிக்கணும். சட்டப்படி செல்லும், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த நிக்கா சட்டப்படி செல்லுபடி ஆனாலும் கூட, ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? பெற்றோர்களை மதிக்கன்னு சொல்லியிருக்கா இல்லையா? உங்களை சின்ன பிள்ளைங்க வளர்த்து ஆளாக்கி இவ்வளெல்லாம் செஞ்சது உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அக்கறை இருக்காதா? எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கிறதா நினைப்பாங்க தவிர கெட்டு போன ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. எனவே பெற்றோர்களை மீறி என்ன செய்யக்கூடாது, போய் திருமணம் செய்வது ஒருபோதும் இஸ்லாம் என்ன செய்யல, அது அனுமதிக்கு. ஏன்னா பெற்றோர்களை மனசு நோகடிக்கூடாது இருக்கா இல்லையா? பெற்றோர்கள் சந்தர்ப்பமா இருக்கு இல்லையா? பெற்றோர் கட்டுப்படணும் இருக்கா இல்லையா? அப்ப பெற்றோர்களுடைய கட்டுப்பாடு என்ன, அதை நீங்க பார்த்து தான் போகணுமே தவிர அது நம்ம என்ன செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு நாமளா போய் என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் போய்க்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வலி இருந்தா தான் திருமணமே நடக்கும். எனவே வலி இருக்கணும். அடுத்ததாக என்ன, சாட்சிகள் வேணும், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
சாட்சிகள் கண்டிப்பா தேவை. திருமணத்துல சாட்சிகள் தேவை. நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் பறக்கத்தான் போடுவாங்க, பேஜா பெண்ணு வீட்டு சார்பா மாப்பிள்ளை வீட்டு சார்பா இடம் எல்லாவற்றில குறுக்க குறுக்க ஏறி போட்டு அது பாட்டு கச அவர்கிட்ட வாங்க இவர்கிட்ட வாங்க அவர்கிட்ட தேவையில்லை. இஸ்லாம் சாட்சிகளை பொறுத்தவரை எங்க சொல்ல தெரியுமா? எங்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அங்கு சாட்சிகளை ஏற்படுத்த சொல்ல இஸ்லாம். புரியுதுங்களா? எங்க பிரச்சனைகள் வருமோ அந்த இடத்துல சாட்சிகள் ஏற்படுத்தணும். எத்தனை சாட்சிகள் ஏற்படுத்தணும்? கடன் கொடுக்குறீங்களா, சாட்சியை வச்சுக்கிடுங்க. ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்களா, சாட்சி போடுறாங்களா இல்லையா, ஒரு சாட்சி போடுங்க. ஏன்? யாரும் வரம்பு மீறக்கூடாது, பேச்சு மாறணும் என்பதற்காக வேண்டி எங்கு பிரச்சனை எழுமோ அந்த இடத்துல சாட்சிகள் நரிசியம் கொண்டு வர. எத்தனை சாட்சிகள்? 2. அப்படித்தானே? சாட்சிகள் ஆணா பெண்ணா இருக்கணுமா? ஆண் மட்டும் பெண்ணில் இருக்கக்கூடா சாட்சி? ஆண் 2 பேர் ஆணா இருக்கணும். 2 ஆண்கள் கிடைக்காவிட்ட அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆண் இன்னொரு ஆண் பதிலாக 2 பெண். சட்டம் புரியுதா? இது குர்ஆன் சொல்லப்படக்கூடிய சட்டம். 2 ஆண் கிடைக்கல வச்சுங்களேன், ஒரு ஆணு இன்னொரு ஆணுக்கு மேல என்ன செய்யணும்? 2 பெண்களை போட்டு 2 சாட்சியை கொண்டு வரணும். பெரும்பாலான நிலைகளில் இஸ்லாம் வந்து சாட்சியாக 2 பேர் தான் சொல்லும். சில இடங்களில் மட்டும் 4 சொல்லும். சில இடங்கள்ல மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் 4 சொல்லுது இஸ்லாம். எந்த இடம் தெரியுமா? சூரத்து நூர் எடுத்து படிச்சு பாருங்க. அவதூறு சொன்னுமையானால், ஒரு பெண் மீது அவதூறு சொன்னுமையானால் அந்த இடத்துல 4 சாட்சிகள் கொண்டு வரணும். அங்க ஒரு சாட்சி 2 சாட்சி எல்லாம் இல்ல, 4 சாட்சிகள் வந்து அந்த சாட்சிகள் கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அந்த சாட்சிகள் அடிப்படையில் தண்டனையை கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இதுவரைக்கும் 4 சாட்சிகளால் அது நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டதே கிடையாதுங்க. அந்த குற்றத்துக்கான தண்டனை கொடுத்திருக்கிறாங்க, அவரா வந்து ஒத்துக்கிட்டார், அவ்வளவுதான். புரிஞ்சுட்டீங்களா? அவங்களா வந்து என்ன செய்யறாங்க, ஆஜராயிட்டாங்க. இந்த குற்றத்தை செய்து விட்டேன்னு சொன்ன பிறகுதான் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் தவிர 4 சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்படவில்லை. சில இடங்கள்ல பெண்கள் மட்டுமே சாட்சியாக வருவாங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கா இல்லையா, அவங்க தொடர்புள்ள விஷயங்கள், அதுக்கு பெண்கள் மட்டும் சாட்சி வருவாங்க. உதாரணத்துக்கு சஹீஹுல் புகாரி முஸ்லிம் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். உக்பா இப்னு ஹாரிஸ் எங்க ஒரு நபித்தோழர், அவர் மக்காவில் இருக்கிறாரு. அவர் அபு இஹாப்னு சொல்லக்கூடியவருடைய மகளை கல்யாணம் முடிக்கிறார். கல்யாணம் முடிச்ச பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, எப்பா நீ எந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கியோ அந்த பெண்ணுக்கும் உனக்கும் ஒரே நேரத்தில் நான் பால் கொடுத்திருக்கிறேன். அப்ப நீங்க 2 பேரும் என்ன செஞ்சீங்க, பால் குடி சகோதர சகோதரில மாறிட்டீங்க, இப்படி கல்யாணம் முடிப்பீங்கன்னு இருக்கிறாங்க. இரத்த உறவுல எப்படி சகோதரிகள் சகோதர சகோதரி கல்யாணம் முடிக்க முடியாதோ அதே போல பால் குடி உறவு இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் முடிக்க முடியாது. பெரிய ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. நீ எந்த பெண்ணை மனம் முடித்தாயோ அந்த பெண்ணுக்கும் உனக்கும் நான் பால் கொடுத்திருக்கிற சொன்ன போது அவர் சொல்றாரு, என்ன இது இது வரைக்கும் தெரியாத எனக்கு, இந்த மாதிரி 2 பேரும் நம்ம பால் குடி சகோதர சகோதரி விஷயம் எனக்கு தெரியாது, யாருமே நமக்கு தெரிவிக்கல சொன்ன போது பெண்ணுடைய வீட்டுக்காரர் கேட்கிறாரு, ஆமா இந்த பெண்ணுக்கும் எனக்கும் ஒரே இடத்துல பால் கொடுக்கப்பட்டாகும் போது அவங்க சொல்றாங்க நமக்கு தெரியாதுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா ஒரு பெண் வந்து சொல்றாங்க, உண்மையிலே கொடுத்தாங்களா இல்லையா தெரியாது, ஆனா ஒருத்தர் சொல்றாங்க நான் பால் கொடுத்துருன்னு சொல்றாங்க. பால் குடி சட்டம்ங்கிறது அது ரத்த பந்தத்துக்கு சட்டங்களை போல வரும். இரத்த உறவின் மூலமாக இதெல்லாம் ஹராமாக்கப்படுதோ அது பால் குடி மூலமா ஹராமாக்கப்படும் என்பது ஹதீஸ், நபி மொழி. ஏன்னா இதுக்கும் அந்த சட்டங்கள் பெரும்பாலும் இல்ல. காரணம் கேட்டீங்கன்னா அன்றைய அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் செய்வாங்க தன்னுடைய குழந்தைகளை வேறொரு தாயிடம் கொடுத்து பாலை பழு வைப்பாங்க. பால் விட்டாங்களா இல்லையா, இப்படிதான் ஹிஸ்டரி இருக்கு. நிறைய அந்த அரபு நாடுகள்ல அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்ப இவருக்கு புரியல. அப்ப பால்குடி சகோதரி இருக்கக்கூடிய அந்த சகோதரியை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், நான் ஒரு விஷயம் மனசுல ஓடி மக்கால இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு வர்றாரு. தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு மார்க்க தீர்வு என்ன என்பதற்காகவே எங்கிருந்து வர்றாரு அவரு, மக்கால இருந்து மதீனாவுக்கு வர்றாரு. அந்த காலத்துல பிரயாணம் எப்படி இருக்கும், காரா பஸ்ஸா ட்ரெயினா,
வந்திருப்பாங்க, குதிரையில கழுதையில ஒட்டைகள் வந்திருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருப்பாங்க அவங்க. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்மகிட்ட ஈஸியா இருக்கு, நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வருது, கேட்க மாட்டோம். ஆனா அவர் பாருங்க, உக்பா இப்னு ஹாரிஸ் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கான தீர்வை காண்பதற்காக வேண்டி மக்காவில் புறப்பட்டு மதீனாவுக்கு வர்றாரு. வந்து சொல்லுகிறார், இறை தூதர் அவர்களே, நான் இன்னாருடைய மகளை திருமணம் முடித்தேன். திடீரென்று ஒரு பெண்மணி வந்து எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரே நேரத்தில் பால் கொடுத்ததாக சொல்லுகிறார். எனவே நாம் இருவரும் பால் குடி சேவசம் ஆக்கிட்டார். அது எனக்கு தெரியாது, கொடுத்தாங்களா என்ன தெரியாத போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது என்ன ஒண்ணும் புதிரா இருக்கு, உண்மை நிலைமை என்னன்னு தெரியாது. அப்படி இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கைஃப பக்கது கீல், கைஃப பக்கது கீல், இப்படி சொல்லப்பட்ட பிறகு எப்படிப்பா நீ வாழுவ? ரெண்டு பேரும் சகோதர சொல்லப்பட்ட பிறகு மனசு உறுத்தல் இருக்குமா இருக்கு இல்லையா, எப்படி வாழ்வேங்கிறாங்க. என்ன புரிய, உண்மையில கொடுத்தாங்களே தெரியாது, நீ இப்படி சொல்லப்பட்டது எப்படி வாழுன்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணை தலாக் போடுறாங்க. அந்த பெண் வேறொரு கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க, இவர் வேறொரு கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல சாட்சி சொன்னது யாரு? ஒரு பெண் தான். அந்த பெண் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? நம்ம என்ன சொன்னோம், குறைஞ்சபட்சம் 2 சாட்சி சொன்னோமா இல்லையா? ஒரே ஒரு சஹாபிக்கு மட்டும்தான் ஒரு ஆளுடைய சாட்சி 2ஆவது சாட்சி ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அவர் பேர் தெரியுமா? தெரியாது. ஹுசைமா பின் சாபித். ஹுசைமா எப்படி சாபித்? என்னன்னா, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசிகிட்ட ஒரு குதிரையை விலைக்கு வாங்குறாங்க. குதிரையை விலைக்கு வாங்கிட்டு அதற்கான பணத்தை நான் வீட்டுல போய் தரேன்னு சொல்லிட்டு பின்னால வா குதிரை ஓட்டிட்டு வாங்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் முன்னால போறாங்க, பின்னால குதிரை ஓட்டிட்டு போறாங்க. ஓட்டிட்டு போகும்போது இடையில சில மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த குதிரைக்கு விலை பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆல்ரெடி அந்த குதிரைக்கான விலையை பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் இந்த மக்களுக்கு தெரியாது. இவங்க இடையில புரிஞ்சு என்ன செய்யறாங்க, விலை பேசுறாங்க. இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறாங்க, லா யபியு அஹதுக்கும் அலா பைஇ அகீஹி வலா யஹ்துபு அஹதுக்கும் அலா ஹித்மத்தி அகீஹி. ஒரு மனிதன் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் இடையில குறுக்க புரிய நம்ம பேரம் பேசக்கூடாது. நம்ம மீன் கடைக்கு போவோம், 500 ரூபாய் கூட பறக்காரங்க, இவர் துபாயில சவுதியில வந்திருப்பாரு அப்படிதானே, ஒரு மாதிரி அத்திரத்தில் அடிச்சுட்டு வந்து அவருக்கு கொஞ்சம் பணம் கையில் அதிகமா இருக்கு இல்லையா, 600 ரூபாய் தரம் கொடுங்க. மிகப்பெரிய தப்பு, ஷரிய சட்டப்படி மிகப்பெரிய தப்புங்க அது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் விட்டுட்டு வேடம் போன பிறகு நீங்க வேலை பேச வாங்குங்க. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில குறுக்க போது நான் உங்களுக்கு அதிகமா தண்டு கேட்கிறது மிகப்பெரிய தப்பு. இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கிறது. லா யபி அஹதுக்கும் அலா பி அஹீஹி வலா யஹ்துபு அஹதுக்கும் அலா ஹித்மத்தி அஹீஹி. அது மட்டுமல்ல, ஒரு இடத்தில் ஒரு பெண் பேசப்படும் பொழுது, ஒரு ஆணுக்கு ஒரு இடத்துல பெண்ணை பேசுறாங்க, இடையில குறுக்க போது என் மகளை நான் தர்றேன் பேசக்கூடாது. அந்த அவங்க பேசி முடிச்சு போன பிறகு அல்லது அவங்க அனுமதி கொடுத்தா, நீங்க போறீங்க, எனக்கு 500 ரூபாய்க்கு மேல் வாங்கினேன், நீங்க வேணா வாங்க சொன்ன அனுமதி கூட நீங்க கேளுங்க. புரியுதுங்களா? அது இல்லாம 6 ரூபாய் தர்றேன். என்ன நடக்கும் தெரியுமா? இவர் வருவார், 2 மாசம் ஊர்ல இருப்பாரு, கையில கொஞ்சம் காசு இருக்கும், விலையை தூட்டு போயிடுவாரு. முடிஞ்ச போச்சா? அந்த டேஸ்ட் அவங்க விழுந்துரும். சரி மறைக்காரு கிட்ட இனி அடிச்சு பேசி வாங்கணும்னு நிலைமை மார்க்கெட்டே கெடுத்துட்டு போயிடுவாங்க. நடக்கதா இல்லையா? எவ்வளவு இஸ்லாம் எவ்வளவு அழகா கை நகர்த்து பாருங்க, ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப என்ன நடக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை விலையை பேசி முடிச்சுட்டாங்க, ஃபினிஷ், சோல்ட் அவுட். அப்ப முன்னால போயிட்டு இருக்கும்போது பின்னால் சில மக்கள் தெரியாம என்ன செய்யறாங்க, அந்த குதிரைக்கு விலை பேசுறாங்க. அதுல ஒருத்தர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்த அந்த தொகையை விட, விலையை விட கொஞ்சம் கூட்டி கேட்கிறாரு. மனசு மாறுமா இல்லையா? இப்ப மாறிடக்கூடாது, டோக்கன் அவசரம் வாங்குறாங்க. அப்ப மனசு மாறிட்டு என்ன செய்றாங்க, முகமதே நீங்க வாங்கிக்கிறீங்களா இல்ல விக்கிறான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலா சொல்றாங்க, எப்பா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வேலை பேசி வாங்கி முடிச்சுட்டேனே, இப்ப என்ன இங்க வாங்கல அப்படிங்கிறாரு. என்ன சாட்சி சொல்லுங்க, சாட்சி வேணும் அப்படிங்கிறாரு. அங்க இருந்து யாருமே இல்லையே, 2 பேர் மட்டும் தான் பேசி முடிவு பண்ணாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல, சாட்சி இல்லை. அந்த ரொம்ப டெக்னிக்கா இருக்கிறான், நான் உங்கள்கிட்ட விக்கல, சாட்சி கொண்டு வாங்கிறார். அந்த நேரத்துல அங்கதான் ஹுசைமா இப்படி சாட்சி இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் சாட்சி சொல்றேன், நீங்க வாங்கிட்டீங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, எப்ப அந்த வியாபாரம் செய்யும் போது நீ அந்த ஸ்பாட்லயே இல்லையே, எப்படிப்பா நான் சாட்சி எப்படி நீ சாட்சி சொல்றது கேட்கும்போது அவர் டெக்னிக்கான ஒரு சொல்றாரு. என்ன தெரியுமா? இது பெரிய விஷயமா இது? இதை விட பெரிய விஷயம் எல்லாம் நாம இல்லாம நம்புறோம். சொர்க்கம்னு சொல்றீங்க, நம்புறோமா இல்லையா? நரகம்னு சொல்றீங்க, நம்புறோமா இல்லையா? அப்ப நாம பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் சொல்றோம். சொல்றீங்க, அதை நம்புறோம். அப்படிதானே? அப்ப இதை விட வியாபாரத்துல பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்க, நம்பும் போது இது ஜுஜுபி, இது என்ன பெரிய விஷயமா இது? இது நம்ப மாட்டோமா இது? நீங்க பொய்யா சொல்ல போறீங்க. ஆனால் நான் அதுக்கு சாட்சி சொல்ல சொல்றேன். அந்த கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹுசைமாவுடைய சாட்சி 2 சாட்சிகளுக்கு சமம். இது அவருக்கே உரிய தனி சிறப்பு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறீங்களா? எனவே ஒரு சில இடங்களில் மட்டும் தான் அந்த சஹாபிக்கு மட்டும் தான் 2. குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பணியில் ஈடுபடுவது கூட எப்படி ஒன்று சேர்ந்து தெரியுமா? ஒவ்வொரு ஆட்டையும் என்ன வசனங்கள் தொகுத்து அதற்கான சாட்சிகளை ஏற்படுத்துவாங்க. அப்ப ஹுசைமா அவர்களை தூக்கும் போது அவர் ஒரு ஆள் 2 ஆள் சாட்சியாக வச்சு அதை செய்யறாங்க. குர்ஆனுடைய வசனம் சில வசனம் தொகுக்கப்படுது. எனவே இஸ்லாமிய சட்ட பிரகாரம் குறைஞ்சபட்சம் 2 சாட்சிகள் இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் 4 சாட்சிகள். அவதூறு சம்பந்தப்பட்ட வழக்குக்கு மட்டும் 4 சாட்சிகள். சில இடங்கள்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமே, ஆனால் பெண்கள் மட்டுமே என்ன செய்யலாம்? சாட்சியாக வரலாம். ஆனால் நிக்காஹ்ல பெண்கள் சாட்சியா வர முடியாது. ஆண்கள் தான் சாட்சியா வரும். அந்த ஊர்ல நாம் பார்க்கிறோம். சாட்சி கேட்கல யார் போறா? ஆண்கள் தான் போறாங்க தெரியுமா? பெண்கள் போறது கிடையாது. எனவே திருமணத்தின் போது ஆண் பெண்ணுடைய இரு சாரோடைய சம்மதம் வேணும் ஃபர்ஸ்ட். 2வது சாட்சிகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சாட்சிகள் எப்படி இருக்கணும் அது தெரிஞ்சுக்கணும். சாட்சிகள்னா முஸ்லிமா இருக்கணும். சரிதா? அதே தான் வலிக்கு என்ன நிபந்தனை போட்டோமோ முஸ்லிமா இருக்கணும், நேர்மையானவரா இருக்கணும், பருவவயதை அடைந்தவரா இருக்கணும். என்ன கண்டிஷன் வலிக்கு என்ன கண்டிஷன் போட்டோமோ அதே தான் இங்கேயும் அதற்கான கண்டிஷன். வலிக்கு என்ன அதிகப்படியான கண்டிஷன்னாக்கா அந்த உறவு முறையில வரணும். சாட்சிகள் வேறு யாருமே இருக்கலாம். பெரும்பாலும் யாருமே சாட்சிகளா இருக்கலாம். பெரியவராக இருந்து சாட்சி பண்ண சரிக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு போறவங்க பிடிச்சிட்டு நீங்க போட கைது போடுங்க, இவர் கை உதறும், இவர் போட்டுட்டு இருப்பாரு. சாட்சி எதுக்கு போடுறோம்? நாளைக்கு பிரச்சனை வந்தா பேஸ் பண்ணோம். அவர் பிரச்சனை வரும்போது இவர் போய் சேர்ந்துருவாரு. அப்படிப்பட்ட சாட்சிகள் வந்தா நிப்பாட்டு ரொம்ப. சாட்சிகளை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவருக்கு சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்கணும். அவங்களுடைய நிலைமையை பார்த்து தானே சரி சாட்சிகளை ஏற்படுத்திக்கணும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் திருமணத்தினுடைய மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த அமர்வில் நாம் தெரிந்து கொள்வோம். அது வரைக்கும் காத்திருங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த